யார் இவர்கள்? கிளீனிங் ஒர்க் செய்பவர்கள் தானே, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் என நினைக்கிறாரா ஸ்டாலின்? மேடையில் போலியாக சமத்துவம் சமூக நீதி என முழங்கும் ஸ்டாலினுக்கு தமிழகத்தில் இருக்கும் எல்லோரும் அப்படித்தான் என நினைத்து விட்டார் போல. என்ன அராஜகம் செய்தாலும் 1000 ரூபாய் கொடுத்தால் போதும், தமிழகத்தில் இருக்கும் பெண்கள் மாணவ மாணவிகள் வாழ்க கோஷம் போடுவார்கள் என தப்பு கணக்கு போடுகிறார். இன்று ஸ்டாலின் அரங்கேற்றி இருக்கும் அராஜகத்தை கண்டித்து மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என பல தரப்பினரும் தமிழகம் எங்கும் கொந்தளித்துள்ளனர். இனியும் ஸ்டாலின் இறங்கி வராமல் இருமாப்புடன் அராஜக போக்கை கடைபிடித்தால் விளைவு மிக மோசமாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இரவு நேரத்தில் கைது செய்தால் பொழுது விடிந்ததும் யாருக்கும் எதுவும் தெரியாது என தப்பாக கணக்கு போடும் ஸ்டாலின் அவர்களே, கூலிப்படம் பார்த்துவிட்டு ரிவ்யூ சொல்லவா உங்களுக்கு வாக்களித்தார்கள்? நீங்கள் என்ன வெள்ளை சட்டை மாறனா? கூலி தொழிலாளரின் கண்ணீர் துடைப்பதே முதல்வரின் பணி. 51 மாதமாக முதல்வருக்கான பணியை உருப்படியாக செய்யவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆட்சியை விட்டு செல்லும் முன் முதல்வர் பணி என்ன, முதல்வருக்கான லட்சணம் என்ன என்பதையாவது தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் மக்கள். மீண்டும் மீண்டும் 6 அடி நிலம் கேட்டு அழுது புலம்பிய கதையை சொல்லி வெல்ல முடியாது எனவும் சொல்கிறார்கள்.